ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ரெடிமேடாக வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த வெள்ளை சோள புட்டு மாவு வச்சு தான் நம்ம புட்டு வந்து அந்த புட்டு குழாயில் வந்து ரெடி பண்ண போகிறோம். இது எப்படி வருதுன்றதை பார்க்கலாமா? இந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரியே வருதா இல்லை எப்படி வருதுன்றதை பார்க்கலாம். இப்போ இந்த மாவை வந்து நான் மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. எனக்கு வந்து டைம் இல்லை, அதனால் நான் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து கொஞ்சம் வெதுவெதுப்பான வந்து சுடுநீர் போட்டு அதோட வந்து நெய் அல்லது எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம், உப்பு இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி பொழு பொழுன்னு வர மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ இதை புட்டு குழாயில் போட்டு நம்ம ரெடி பண்ணலாம். தேவையான தேங்காய் துருவலும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த புட்டு குழாயில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த மாவு, அதுக்கப்புறம் வந்து நம்ம தேங்காய் துருவல் வச்சிருந்தோம்ல அதையும் சேர்த்து இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த குக்கரில் வந்து கீழே சுடு தண்ணி ஊற்றி மேலே வச்சாச்சு. இப்போ இதில் வந்து லைட்டாக வந்து விசில் வருது. எப்படி வெந்திருக்கு அப்படின்றத இதை எடுத்துகிட்டு பார்க்கலாம். சூப்பராக அந்த குழாயிலேருந்து நம்ம அந்த மூடியில் வந்து ஒரு ஓட்டை கொடுத்துருக்காங்க, அதில் வந்து நல்லா ஆவி வருது. நிறைய பேத்துக்கு வந்து இந்த புட்டு வந்து நல்லா டைட்டாக பிணைகிறனால வந்து அதில் வந்து ஆவி வராமல் கீழ் வழியாகவே ஆவி போய்கிட்டே இருக்கும். நம்ம கொஞ்சம் லூஸாக பிணைஞ்சால் தான் அதுவும் ஃப்ரீயாக வெந்து இந்த மாதிரி ஆவி சூப்பராக நமக்கு வெளியில் போகும். ஒரு 5 நிமிஷத்துலேயே நமக்கு வந்து புட்டு ரெடி ஆயிடும். இது எப்படி வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு சூப்பரான நல்ல ஆவி பறக்க புட்டு வந்து ரெடி. நம்மளுக்கு ஃபோட்டோவில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியே வந்து புட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.